எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு புலம்பாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி தான் நடக்குது. டென்ஷனை விட்டுட்டு முன்னேறதுக்கு வழியை தேடுங்க. நெகட்டிவான சிந்தனைகள் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இப்போ நேரமில்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு அடித்து துரத்தி விட்டுருங்க. என்னால் முடியாது அப்படின்னு எப்பவும் சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக தடங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பழகுங்க. எது ஈஸியாக இருக்குதோ அதை செய்யாதீங்க. எது சரியோ அதை செய்ய பழகுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை பிடிக்கலையா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் பிடிக்கலையா, இந்த ரெண்டும் மாறும் அப்படிங்கிறதுல மனசில் வச்சுக்குங்க. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா, நெகட்டிவ் சிந்தனைகள் வந்தால் எனக்கு இப்போது நேரமில்லை என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, உடல் பலத்தாலேயோ இல்லை கூட்டணி பலத்தாலேயோ உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களுக்கு நோ சொல்லியே ஆகணுங்க. அதுக்காகத்தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் இந்த நிலை போதாது, இன்னும் உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சும்மா இருக்கிற மாதிரி ஆயிரும். இருக்கிற ஒரே வேலையவே தொடர்ந்து செஞ்சுட்டு போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி நம்ம சும்மா இருக்கும்போது தான் நம்ம மனசில் எதிர்மறை எண்ணங்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்பவும் பிஸியாகவே வச்சுக்கோங்க. எதிர்மறை எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இப்போ நேரம் இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விரட்டி அடிச்சிருங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குது. டென்ஷனை விட்டுட்டு தொடர்ந்து முன்னேற வழியை பாருங்க. இது என்னால் முடியாது அப்படின்னு எந்த விஷயத்தையும் எந்த வேலையுமே சொல்லாதீங்க. இதை செய்யும்போது சில தடங்கள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பழகுங்க. அப்படின்னாதான் தடங்களை சரி செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்து செய்யறத விட்டுருங்க. எது சரியானது அப்படிங்கிறத பார்க்கவும் கற்றுக்குங்க, அதை செய்யவும் பழகுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையும் உங்களுக்கு பிடிக்கலையா, பழைய இதுக்கு முன்னாடி இருந்த பழைய நிலைமையும் உங்களுக்கு பிடிக்கலையா, அப்போ இந்த 2 வழி தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. மனசை எப்பவும் தெரிஞ்சே வச்சிருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத திசையிலிருந்து உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படலாம். நீங்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு விஷயம்தான் தெரிஞ்சிருந்தாலும், இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கலாம். அதனால எதையும் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட கேளுங்க. கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு நிற்காதீங்க. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நோ சொல்லுவாங்க, அவ்வளவுதானே. இது உங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவி செய்யலாம். உங்களை விட உடல் பலத்தோடையும் இல்லை கூட்டணியாக சேர்ந்து ஜெயிக்கிறவங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இது உடல் பலம் கூட்டணி பலம் இந்த ரெண்டத்தையும் விட மனபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும், ஜெயித்து காட்டவும் முடியும். இத்தனையும் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டாலும் கூட போதும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிடாதீங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் பலத்தாலையும் இல்லை கூட்டணி பலத்தாலையும் உங்களை தோற்கடிக்கணும்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு தொடர்ந்து உங்களை பாதுகாத்துட்டு முன்னேறவும் செய்யணும். அதுக்காகத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதிர்மறையான எண்ணங்களை விரட்டி அடிச்சுட்டு எனக்கு இப்போ நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் உங்கள் வாழ்க்கையை பிஸியாக வச்சுட்டு தொடர்ந்து முன்னேற வெற்றி படிகளை எட்டுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.